ஃபாத்திமா, மை கொஞ்சம் கம்மியான மாதிரில. சீக்கிரமா ஷர்ட் எடுத்துட்டு வா. இதோ வரேன். உங்க சட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது சரியில்லைன்னா அதுக்கு வேற கத்துவீங்க. வயசான காலத்துல பாட்டு வேற. அத ஓவரா சுத்தாதீங்க, அதுக்குள்ள காக்கா வந்து உட்காந்துற போகுது. இதாண்டி பொறாமைங்கிறது. இந்த ஊருக்கு நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வரும்போது முட்டாள்தனமா ஒரே ஒரு காரியம் செஞ்சேன். அதுதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு, புரியுதா? ஐயோ, இந்த பாரு, இந்த ஊர்லயே என்ன மாதிரி ஒரு தபலிஸ்ட் யாருமே கிடையாது. இங்க பாரு செல்லம், நாம எப்பவுமே ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் வரும். சரி, சில்லறை ஏதாவது வச்சிருக்கியா? ஆமாமா, கொட்டி வச்சிருக்கேன்ல இங்க. சரி, அதை விடு. அந்த செண்டு பாட்டில் எடு. ரிகர்சலுக்கே இவ்வளவு ஸ்டைல்னா அப்புறம் ப்ரோக்ராம்க்குலாம் எப்படியோ? இந்த கொச்சியில எவ்வளவு தபலிஸ்டுங்க இருக்காங்க, ஆனா என்ன மாதிரி வருமா? ஆமாமா, உண்மைதான். கேவலமா சொல்றாங்க. ஏய், என்னது? இன்னைக்கு பாட்டு கச்சேரியில நான் கண்டிப்பா ஒரு கலக்குவேன். கலக்கிற கலக்குல தபேலா உடைஞ்சிர போது மாமா. ரொம்ப பேசாம தபலா எடுத்து சைக்கிள்ல வைடா. பரதேசி உங்க அப்பா தான். நல்லா சொன்னடா. உன்னெல்லாம் வச்சு மாரடிக்கிறேன். சீக்கிரம் கொண்டு போய் வைடாங்க. போய் நீங்களே வச்சு கட்டுங்க. இவனை இன்னைக்கு அச்ச என்னங்க? இவன் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்துட்டான்னு சந்தேகமா இருக்குடி. இருறா, வந்து வச்சுக்கிறேன். இவனுக்கெல்லாம் குழம்பே ஊத்தாம வெறும் சோறு மட்டுமே போட்டு சாவடிக்கணும். டேய் தூக்குடா, இன்னும் கொஞ்சம் மேல. எப்படி இருக்கு? ஜனவரி முதல் நாள் உங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக சர்ச் ஸ்கூல்ல ரமணனின் மரணம் எழுத்தும் இயக்கமும் டிப்டாப் அசீஸ் அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரமணனின் மரணம், எழுத்து இயக்கம், டிப் டாப் அசீஸ். இதுல நடிக்கிறவங்க பேர் கூட வச்சிருந்திருக்கலாம். வந்துட்டான் பாரு. ஏண்டா, உனக்கு வேற வேலையே இல்லையா? கொஞ்சம் போறியா? இதாங்க நான் சொன்ன கலைஞர்களோட இடம். ஓ சரி, அப்ப நான் இங்க இறங்க. சரி, பாத்துறேங்க. நிறுத்துங்க. டே சது, டே பிரான்சிஸ், உங்களை தேடித்தாண்டா பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து இவர் வந்திருக்காரா. வணக்கம். உங்களை பத்தி எழுதவும் படிக்கவும் தான் வந்திருக்கேன். படிக்கிறதுக்கு இது என்ன ஸ்கூலா? உங்களுக்கு போட்டோ வேணா எங்க 2 பேரையும் எடுத்துங்க. கண்டிப்பா. நம்ம நாடகம் இப்ப ஹிட் ஆயிடுச்சு போல. என்னையும் எடுத்துருங்க. அப்படியாவது சினிமாவில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். ஓவரா கலாய்க்காம போற வழியை பாருங்கண்ணே. எங்களோட பெருமை கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. கொஞ்சம் எப்படி நாடகம் பாட்டும் இதெல்லாம் எங்க வாழ்க்கையோட ரங்கம் சார். சார், நம்ம மசான் கிட்ட கூட்டு போவோம். தேவையானது எல்லாமே அங்கே கிடைக்கும்ல. ஏன்டா தள்ளுற? மறுபடியும் தள்ளுற. ரெடி? ஓகே. நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்களேன். எந்த பக்கம் பார்க்க சொல்ற? தூக்குமாடி சேர்த்த என்ன பாய் விரிச்சா படுத்துட்டு இருக்கேன். மேல பாருமா, அங்க மேல பாரு. சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு உயிரை வாங்கிட்டு. சரி, இன்னொரு தடவை பண்ணு. கரெக்டா பண்ணு. யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்னாச்சு? யா அல்லாஹ், என்ன விஷயம்னு சொல்லு. நீங்க அந்த பக்கம் பாருங்களேன். எங்க பார்க்க சொல்ற? அதோ அந்த மரத்துக்கு மேல பாருங்க. ஐயோ கடவுளே, அங்க யாரோ தூக்கு மாட்டி தூக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. 2 பேர் சேர்ந்து ஒரு கலக்க போறாங்க. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நாடகம் சூப்பர் ஹிட் தான். கலக்கு மச்சி. இப்பதானே நான் வர வேண்டிய சீனு. ஆமா, மிஸ்டர் கணேஷ் காந்த் கிட்ட நீங்க விசாரணை பண்றதா அடுத்த சீன். என்னடா உன் பேரு? கணேஷ் காந்த். கணேஷ் காந்தா? நீ ரஜினிகாந்த் சொந்தக்காரனா? சொந்தக்காரங்க இல்ல சார், ரசிகன் சார். எதுக்குடா எல்லாரும் பேரு கூட ஒரு காந்த வைக்கிறீங்க? ஏய், அங்கடா, இங்க வாடா வான்னு சொல்றல. நீ அந்த பக்கம் போயா, அவளை இந்த பக்கம் அனுப்பு. நீ ஏன்டி என் பின்னாடி நிக்கிற? நீ இந்த பக்கம் வா. அம்மா, என்ன உன் பேரு? வியாத்து. உன்கிட்ட யாரியா கேட்டா? நான்சென்ஸ். என் முன்னாடி சிரிக்கிறியா? ஓவரா ஸ்மைல் பண்றா சார். நிறுத்துறா. அவ சொன்னாலும் அந்த பேரை தானே சொல்ல போறா. ஆமா, அவ என்ன ஊயா? சீக்கிரமா ஆயிடுவா. என்னது உம்மா போறேன்னு கேட்டீங்க. ராம் சாஹிப்போட பாட்டையும் பாடி நீ டீ போடுற ஸ்டைல் இருக்கு பாத்தியா? டேய் மாப்ள, நீ உண்மையிலே பெரிய கலைஞன் தான்டா. என்னடா அதுல சந்தேகம் இருக்கா? நீ வேணா குடிச்சு பாரு, அப்ப தெரியும் நான் கலைஞனா இல்லையான்னு. நீ சாதாரண கலைஞன் இல்லடா, நீ மிகப்பெரிய கலைஞன் தான். உண்மையை சொல்லணும்னா நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. கடவுளோட அருள் கிடைச்சவன் தான் கலைஞன், அதை புரிஞ்சுக்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. அதே மாதிரி காலங்காத்தால பாங்குக்கு கூப்பிடுறாங்களே, அதுவும் ஒரு கலை தான். ஆமாமா. இந்த கொச்சியோட மிகப்பெரிய கலைஞன் மெஹபூபாய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த பாங்குக்கு பைரவி ராகமா. அப்படியா? ஆமா. கேயா பாய். டீகோ. காலங்காத்தால சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இப்ப அவ வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வரால. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பலகாரத்தோட அவ இப்ப இங்க வந்துருவா. இவனோட யூத பொண்டாட்டி.
என்ன கடைக்கு போயிட்டு இருக்கியா? ஆமா, நீங்க சர்ச்சுக்கு தானே போறீங்க, எனக்கு தெரியும். சரி சீக்கிரமா போ, போட்டு போயிட போகுது. என்னடா எங்க? இல்ல மாமே, இந்த கோணி எடுக்க போனா அதான் லேட் ஆயிடுச்சு. அப்பா அண்ணே ஒரு நிமிஷம், ஆ இது கொஞ்சம் பிடிங்க. கொடு. டேய், இருடா, இருடா, நானும் வரேன். யோ சீக்கிரமா உள்ள ஏரியா. போலாம், ரைட். ஆமா, இந்த யூத பொண்ணோட பேர் என்ன? இந்த ஊர்ல இல்லாத ஏதோ ஒரு மீனோட பேரு தான். நீ சும்மா கிண்டல் பண்ணாதடி. உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி கேவலமான பேர் இல்ல. மரியா மீன். நல்ல பேரு தான். ஆமா ஆமா, இவ்வளவு அழகான மீன் இந்த ஊர்லயே இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? இந்த யூதர்களெல்லாம் இந்த நாட்டை விட்டு இஸ்ரேலுக்கு போனாலும் இவன் ஒரு யூத பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால நம்ம ஆசைக்காவது ஒரு ஆளை பார்க்க முடியுது. ஒரு லைட்டு, ஒரு ஸ்ட்ராங்கு. எனக்கு ஒரு மீடியம் போதும். என்ன? எனக்கு ஒரு டபுள் ஸ்ட்ராங்கா கொடு. எனக்கு காலையில டபுள் ஸ்ட்ராங்கா டீ குடிக்கலனா வேலையே ஆகாது. சந்துரு, எனக்கு குடிக்கிற மாதிரி நல்லதா ஒரு டீ போட்டு பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. ஒரு ஆளுக்கு மீடியம், ஒரு ஆளுக்கு டபுள். கொடுமை. ஏன்டா எனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா நான் கேட்க முடியும். எல்லாருக்கும் நம்மோட நமஸ்காரம் உண்டு. நமஸ்காரம். நமக்கு சக்கரை அதிகமா, பால் அதிகமா, ஒரு சாயா கொடுங்க. பாயசத்துக்கு மேல சாயா கொடுக்குறான் போல. அக்கா நமஸ்காரம் உண்டு. அப்பா, நம்ம சாப்பிட்றதுக்கான பொருள் வந்துருச்சு. நமக்கு சாயா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. சரிப்பா, வரேன். டீ சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு, இப்போ சாப்பிட கொண்டு வர. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பனே, கப்பல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீட்டில் வேற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இவனுக்கு தங்கம் வைரம் இந்த மாதிரி ஒன்றுமே தேவையில்லை. கொஞ்சம் ஷாம்பு, சோப்பு, இந்த வெளிநாட்டில் கிடைக்கிற ஏதாவது ஒரு வாட்சு, அது போதும். ஆனால் இதை விற்கிற இவனை ஸ்மக்லர்னு சொல்கிறது தான் ரொம்ப கொடுமை இல்லையாடா? ஏ மஸ்தானு, இந்த கொச்சிக்காரங்க எழுதின முதல் ஹிட் சாங் எதுன்னு சொல்லு பாப்பா. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்குங்க. 1954 இந்த கொச்சியில் இருக்கிற பரியக்குட்டிங்கிற ஒரு தயாரிச்சது தான் நீலக்குயிலுங்கிற படம். அதை பாஸ்கர் மாஸ்டர் எழுதி கே ராகவன்கிறவர் மியூசிக் போட்டு நம்ம மெஹபூபாய் பாடின பாட்டு ஒன்று இருக்கு. சின்ன வயசுல அவர் இந்த பாட்டு பல இடங்களில் பாடினதை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அன்னைக்கு மெஹபூபாய் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருந்தாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு கச்சேரியா நடக்கும். அடடா, என்ன சாங் இல்லாதெல்லாம். நீங்க எல்லாம் கடை எதுக்கு திறந்து வச்சிருக்கேன்? முதல்ல இந்த பாட்டும் கூத்தெல்லாம் ஏறகட்ட வச்சுட்டு முதல்ல நல்ல வேலை பார்க்க வழிய பாரு பண்டாரம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பாட்டு கூத்து கலை இந்த மாதிரி எதுவாவது தெரியுமா? வேஸ்ட் பசங்க. அட, தூண்டில ஏதாவது விழுந்துருச்சான்னு பாக்குறேன். இல்லன்னா என் பொழப்பு அதை உதவி தான். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டேய் பிரான்சிஸ், அந்த நாடகத்தோட போர்டு எப்ப கொண்டு வைக்க போற? ஹீரோனிக்கு ஆள் வேணும்ல. ஹீரோயின் கேரக்டர் இவ தான் பண்ண போறா. இவளா? ஏன் நான் பண்ணக்கூடாதா என்ன? நான் ஹீரோனியா நடிச்சா சுனாமி வரப்போகுது. கண்டிப்பா நீ நடிச்சா சுனாமி வராது. நிச்சயம் நாடகம் கலக்கும். கடை மூணதும் நம்ம ரிஹர்சல் எங்கேயே வைக்கலாம்டா. ஓகே அண்ணே, வாட்ச் வேணுமா? எனக்கு எது வேணாம்பா. வாட்ச் வேணுமா? 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா தான். எது இதுவா? பூசியா 10 ரூபா வச்சு 100 ரூபா உனக்கு. படடே ஏண்டா டேய், 10 ரூபாய்க்கு உனக்கு வெளிநாட்டு வாட்ச் கொடுத்துருவாங்களா? உன்னெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே மெதிக்கணும்டா டேய். டைம் கூட பார்க்க தெரியாது, பரதேசி வாட்ச் வாங்க வந்துட்டான். அண்ணே வணக்கண்ணே. சத்தியமா எனக்கு மணி பார்க்கலாம் தெரியாது. ஐயோ, உங்களை சொல்லண்ணே. வாட்ச் வேணுமா? வாட்ச். என்ன சரோஜா தேவி, எங்க போயிட்டுங்கிற? நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குடா. உனக்கு டெய்லி வேண்டுதல் தானே, வேற வேலையே இல்லையா? உனக்கு என்ன? எனக்கு என்ன? எனக்கு டெய்லி வேண்டுதல் இருக்கு, அதனால நான் டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். என் பிரச்சனையே கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும். எல்லாம் எந்த ஊருக்கு அனுப்புறதோ? மச்சி, இந்த அம்மா புருஷன் உண்மையிலே பாவம் தாண்டா. என்னடா நேத்து கப்பல் போனீங்க, என்னாச்சு? எனக்கு தேவையான பொருள்லாம் கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் நேவிக்காரங்க வந்துட்டானுங்க. பாக்கி எல்லாருக்குமே நஷ்டம் தான். இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாவே வராரு. என்னடா எப்படி இருக்கீங்க? எங்க தூரமா?